நண்பர்களே, நான் பாருங்கள் தமிழகத்தில் பேரிடர் சம்மந்தமான ஆட்சி மன்ற குழு கூட்டம்னு போட்டிருப்பாங்க. அதில் சொன்னது பாருங்கள், 24,679 கோடி நம்ம தமிழகத்துக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்தது 4,136 கோடி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை சதவீதம்னா 17% நிதி மட்டுமே தந்தது மத்திய அரசு சொல்லியிருப்பாரு. பாருங்கள், ஆட்சி மன்ற கூட்டம் எங்கே நடந்தது? சென்னையில் நடந்திருக்கும். இது 3வது தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற கூட்டம்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இப்போ காலநிலை மாற்றத்தினால தான் நமக்கு என்ன தித்தோ பேர் வந்துச்சு. ஆனால் நம்ம அதை முன்கூட்டி சரி பண்ணதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அலையாத்தி காடுகள் காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு இயற்நிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், இந்த இயக்கங்களை சேர்ந்து அந்த அலையாத்தி காடுகளை அந்த பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், கடலோர வாழ்விடங்களை இயற்கை சார்ந்த தீர்வுகள் மூலம் மறுசீரமைக்கும் திட்டமாக தொடர்ச்சியாக அலையாத்தி மரக்கன்று நடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் 4,500 ஹெக்டேர் பரப்பளவு இருந்த அலையாத்தி காடுகள் 900 ஹெக்டராக, அதாவது 2 மடங்கு அதிகரித்துன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 100 ஆட்டோக்கள் யார் கொடுத்துருப்பாங்கன்னா பெண்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு அளப்பரியது. அதனால்தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்கிற திட்டத்தின் கீழ் 100 மகளிர் சுய உதவிக்குழுக்கு 100 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்ற இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது மற்றொரு கண் சொல்லியிருப்பாரு. பாருங்கள், ஏன்னா தலைமைச் செயலர் சுப்ரியா சாகுவுக்கு ஐநா விருது, உயரிய விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 17% நிதி மட்டுமே கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், புவி வெப்பமயமாதலை பொறுத்தவரை தமிழ்நாடு 2070ஆம் ஆண்டுக்குள் முன்பே நெட் ஜீரோ இலக்கை அடையும் சொல்லியிருப்பாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.